வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு பிளாஸ்டிக் டப்பாவில் பராசக்தி முதலியோர். இது ஒரு சிறு கதை. எழுதியவர் அம்பை அவர்கள். கதைக்கு போலாமா? ஜன்னல் படிக்கட்டில் நெய் ஊற்றிய சோற்றை போட்டு கரண்டியால் ஒரு தட்டு தட்டி கிருஷ்ணாரா என்று அம்மா காக்கைகளை தெலுங்கில் விழித்தாள். தெலுங்கில் என்ன விசேஷம் என்பது இதுவரை புலப்படாத மர்மம். தனத்தின் அப்பாவுக்கு அஸ்ஸாம், அகமதாபாத், ஒரிசா, பெங்களூர் என்று பல மாநிலங்களுக்கு மாற்றலில் போக வேண்டி வந்தபோதும் அம்மாவின் காக்கை மொழி மாறவில்லை. அஸ்ஸாமில் கூட அம்மா கிருஷ்ணாரா என்றதும் காக்கைகள் பறந்தோடி வந்தன. காக்கைகளுக்குள் மொழி ஒருமைப்பாடு உண்டு போலும். இந்த மொழி சமிஞ்சையை அம்மா அவளை சுற்றிய சகலருக்கும் போதித்திருந்தாள். தனத்தின் தம்பி தினகரனின் அமெரிக்க மனைவியின் முதல் கணவனின் குழந்தை கூட இந்தியா வந்தால் காக்கையை கிருஷ்ணாரா என்று கூப்பிட்டது. இப்படியாக ஜன்னல் படிக்கல்லை ஒரு ஆதாரமாக வைத்து மாநில பேதம் இல்லாமல், காக்கைகள் உள்ள உலகில் எந்தவித எல்லை போராட்டமும் இல்லாமல் அம்மா தனக்கொரு இடம் தேடிக்கொண்டாள். ஜன்னல் படிக்கல், ஒரு சொட்டு நெய், ஒரு கரண்டி சோறு என்று சின்ன சமாச்சாரங்கள் அடங்கிய இடமானாலும் அதோடு நின்றுவிடும் இடம் மட்டும் இல்லை அது என்று தனத்துக்கு படும் சில சமயம். ஜன்னல் வெளியே உள்ள அனைத்து விஷயங்களையும் அந்த படிக்கல் மேல் விழும் கரண்டியின் டொக் டொக் ஈர்த்து கொள்கிறது என்று நினைப்பாள். ஒரு குறிப்பிட்ட தூள உரு இல்லாத பறந்து விரியும் இடம் அது என்று தோன்றும். தனத்தின் அக்கா பாரதியின் திருமண வாழ்க்கை அமெரிக்காவில் போய் விவாகரத்தில் முடிந்தது. அவள் நொறுங்கி போனாள். பீதியும் பயமும் அவமான உணர்ச்சியும் அவளை கவ்விக்கொண்டு மிகவும் அலைப்பட்டாள். காலடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் பாதத்தின் அடியே ஸ்திரமான தரை இல்லாதது போல் உணர்ந்தாள். அப்பாவின் வேண்டுகோளை ஏற்று அம்மா விமானமேறி பாரதியிடம் போனாள். 10 நாட்களில் பாரதியிடமிருந்து ஒரு நீண்ட கடிதம் வந்தது. தனம், அம்மா வந்து சேர்ந்தாள். அம்மா வந்த 2ஆம் நாளே அம்மா பயணித்த உள்ளூர் விமான கம்பெனிக்காரர்கள் அம்மாவுக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் செய்ய கான்ட்ராக்ட் தருகிறேன் என்று தொலைபேசியில் பிடுங்கி எடுத்து விட்டார்கள். அம்மா பரிசோதனையின் போது காண்பித்திருக்கிறாள் போலும். அவர்கள் சோதனைக்காக ருசி பார்த்திருக்கிறார்கள். இது போதாது என்று 4ஆவது நாளே நான் வேலையை விட்டு வீடு வரும்போது பார்த்தால் அம்மா 2 கிலோ பாலில் பால்கோவா கிளறி இறக்கியிருக்கிறாள். என்னவென்று கேட்டால் பக்கத்தில் உள்ள வீடுகளில் 2-3 பிள்ளைத்தாட்சிகளை பார்த்தாளாம். அவர்களுக்கு இது உடம்புக்கு நல்லதாம். என்னையும் இழுத்து கொண்டு போய் அவர்களுக்கு மில்க் ஸ்வீட் என்று விளக்கி அதில் குங்குமப்பூ இருப்பதை கூறி அம்மா ஒரு சின்ன டப்பியில் உயர் ரக குங்குமப்பூ எடுத்து வந்திருக்கிறாள். குங்குமப்பூ எடுத்து வர வேண்டும் என்று ஏன் தோன்றியது என்பதை இதுவரை அவள் விளக்கவில்லை. நார்த்தங்காய் ஊறுகாய் பற்றிய கேள்விகளுக்கு விடை வராதது போலவே இதுவும். குங்குமப்பூ சேய்க்கும் தாய்க்கும் செய்யும் அற்புதங்களை என்னை விட்டு விளக்க வைத்து அம்மாவை யாராவது பிரசவம் பார்க்க கூப்பிட்டு விடுவார்களோ என்று பயப்படுகிறேன். இங்கு நல்ல வெயில். அம்மாவின் கைகள் வடகமிட பரபரப்பதை என்னால் உணர முடிகிறது. உனக்கு நினைவிருக்கிறதா? பெங்களூரில் அம்மா வெயிலுக்கு ஒரு தொப்பியை மாட்டிக்கொண்டு வடகம் பிழிவாளே. காகங்களை பயமுறுத்த விரித்த குடையை கல்லை கட்டி பக்கத்தில் வைத்து நம் இருவரையும் காவலுக்கு வைத்து விடுவாளே. நாம் இருவரும் சுதந்திர போராட்ட நாட்களில் வள்ளி திருமணத்தில் நாடகத்தில் நடித்த ஆயலோட்டும் வள்ளியும் அவள் தோழிகளுமாய் நம்மை கற்பனை செய்து கொண்டு வெள்ளை வெள்ளை கொக்குகளா பாடுவோமே, நினைவுக்கு வருகிறதா? நாம் போராட்டத்தை கண்டோமா? ஆலோலம்தான் என்னவென்று தெரியுமா? அம்மா கற்றுக் கொடுத்த பாட்டுதானே. இந்தியாவை கொள்ளையிட எங்கிருந்தோ இங்கு வந்து குந்தி தின்னும் குருவிகளா என்று பாடும்போது நமக்கு என்னமாய் கோபம் வரும். இப்போதும் அம்மா வடகமிட்டால் உலக வங்கியையும் அனைத்துலக நிதி ஸ்தாபனத்தையும் நினைத்து இதை பாடலாம் என்று தோன்றுகிறது. இங்குள்ள ஜன்னலில் படிக்கல் இல்லை. பூந்தொட்டிகள் வைக்க ஒரு மரத்தால் ஆன இணைப்பை நான் போட்டிருக்கிறேன். அதில் சோற்றை போட்டு அம்மா கிருஷ்ணாரா என்று கூப்பிடுகிறாள் தினம். காகங்கள் இங்கு ஏது? 2ஆம் நாளே அணில்கள் வர ஆரம்பித்தன. இப்போது தினம் கரண்டி சத்தம் கேட்டதும் வருகின்றன பெருச்சாளி அளவுள்ள அணில்கள், அம்மாவின் தோழர்கள். அவற்றிலும் 2 பிள்ளைத்தாட்சிகளை அம்மா அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறாள். அவற்றிற்கு சோற்றில் ஏதாவது லேகியம் கலந்து ஊட்டுவாளோ என்னவோ, யாருக்கு தெரியும்.
நினைத்து பார்த்தால் அம்மாவின் இந்த காகங்களையும் அணில்களையும் அழைக்கும் சங்கேத மொழி வானத்தையும் பூமியையும் பிணைக்கும் மொழி என்று தோன்றுகிறது. ஏதோ ஒரு வகையில் நாம் உதிர்ந்து போய்விடாமல் இருக்க ஒரு வஜ்ரம் போல் இது இருக்கிறது. அம்மா என்னிடம் குமாரசாமி பற்றி ஒரு வார்த்தை கேட்கவில்லை. விவாகரத்து பற்றியும் பேசவில்லை. அவள் பாட்டுக்கு நெய்மணக்க கடுகு தாளிக்கிறாள். நான் ஜன்னல் வெளியே பார்த்து கொண்டிருந்தால் மிக்சரில் துவையில் அரைக்க வா என்று நச்சு பிடுங்குகிறாள். அல்லது வாழைப்பூவை பொடிப்படியாக நறுக்கி மோரில் போட்டு வெங்காயம் ஜீரகம் இஞ்சி தேங்காய் அரைத்து போட்டு பொரியல் செய்தால் உடம்புக்கு நல்லது என்ற விவரத்தை எனக்கு விளக்குகிறாள். வாழைப்பூ கிடைக்காத இந்த ஊரில் எனக்கு எந்த வகையில் இந்த விவரம் உதவப் போகிறது? இருந்தாலும் கோயமுத்தூரில் பாட்டி வீட்டு கொல்லைப்புறம் மனதில் விரிகிறது தனு. எத்தனை வாழை மரங்கள்! வாயில் புறம் விசிறி வாழை. அந்த திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு நாம் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஞாபகம் இருக்கிறதா? அதில் நோஞ்சலாக தலையை படிய வாரி நார் ரிப்பன் முடிந்த பின்னலை முன்னே விட்டு பல்லெல்லாம் தெரிய இழித்த என் முகம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. தாத்தா வீட்டை விற்கும் முன்பு நாம் இருவருமாய் ஒரு யூக்கலிப்டஸ் நாற்று வாங்கி நட்டோமே, அதை இப்போதுள்ளவர்கள் வெட்டாமல் வைத்திருக்கிறார்களா என்ற நினைப்பு அடிக்கடி வருகிறது. என்னை பார்த்து கொள்ள வர சொன்னால் இப்படி புயல் வேகத்தில் வேலைகளை உருவாக்கி கொள்வாள் என்று நான் நினைக்கவில்லை. இங்கு இந்திய பொருட்கள் விற்கும் தெருவில் ஒரு தமிழர் கடை இருக்கிறது. அந்த கடைக்காரரிடம் அம்மா தமிழக அரசியல் பற்றி இருமுறை பேசியாகிவிட்டது. என் தினப்படி வேலைக்கான ஒழுங்குமுறையே தகர்க்க பார்க்கிறாள். என்னை சிடுசிடுக்க வைக்கிறாள். அம்மா ஆளை விடேன் என்று அலற வைக்கிறாள். இருந்தாலும் சொன்னால் நம்ப மாட்டாய், இந்த 10 நாட்களில் எனக்கு 1 கிலோ எடை கூடிவிட்டது. நேற்று முன்தினம் வேலையை விட்டு வீடு வரும்போது அம்மா திக்கு தெரியாத காட்டில் பாடிக்கொண்டிருந்தாள். நெஞ்சில் கனல் மணக்கும் பூக்கள் என்றெல்லாம் விவரித்துவிட்டு கால் கை சோர்ந்து விழலானேன் என்று அவள் பாடியபோது கதவில் சாய்ந்து கொண்டு அழுதுவிட்டேன் தனு. இரட்டை பின்னல்களுடன் தலையை ஆட்டி நீ பள்ளியில் நடந்த பாரதி பாட்டு போட்டியில் பாடினாய் இதை. இங்கே பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்கும் சிவனேசன் தம்பதியர் வீட்டுக்கு போனோம். அங்கே திருமதி திலகம், சிவனேசத்தின் தாயார், தன் இளம் பருவத்தோழி விளாத்திக்குளம் செண்பகம்தான் என்பதை அம்மா அவளுடன் பேசி தெரிந்து கொண்டாள். செண்பகம் குடும்பத்தினர் சுயமரியாதை இயக்கத்தில் மிகவும் ஈடுபாடு உடையவர்களாய் இருந்தார்களாம். அவர்கள் வீட்டில் அம்மா திலகத்தின் அம்மாவுடன் அந்த நாட்களில் சேர்ந்து பாடிய ஒரு வானில் பன்னிலவாய் உயர் தமிழ் பெண்களெல்லாம் எழுக, உங்கள் திருவான செந்தமிழின் சிறுமையினை தீர்ப்பதென எழுக என்று பாரதிதாசன் பாட்டு பாடியதும் திலகம் உருகி போய்விட்டாள். அவள் தாய் அவள் சிறு வயதிலேயே இறந்து போய்விட்டாளாம். அவளை பற்றி இந்த விவரமெல்லாம் தெரியாது தனக்கு என்று சொல்லி சொல்லி நெகிழ்ந்து போனாள். ஆனால் எங்க அம்மாவுக்கு சாமி பக்தி எல்லாம் உண்டு என்றேன் அவளிடம். அம்மா பெருசா பூஜை எல்லாம் செய்வீங்களா என்று கேட்டாள் அவள். ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் ஏதோ 4 சாமி கொண்டு வந்திருக்கிறது தான் என்றாள் அம்மா. அம்மாவின் பிளாஸ்டிக் டப்பாவை திறந்தால் ஒரு சின்ன அம்மன், சிவலிங்கம், கணபதி, முருகன், தவழும் கிருஷ்ணன் இத்தியாதி கடவுள் உள்ளே. இவள் தனி மனுஷியாக வந்திருக்கிறாளா இல்லை உலகத்தையே சுருட்டி பையில் போட்டுக்கொண்டு வந்திருக்கிறாளா என்று தெரியவில்லை தனு. பாரதியின் உலகில் அணில்கள், அவளை சுற்றியுள்ள வீட்டுக்காரர்களின் வாழ்க்கை விவரங்கள், உப்பும் புளியும் காரமும் கூடிய உணவு, அவள் மறந்தே போயிருந்த தமிழ் பாடல்கள் இவை புகுந்து கொண்ட பின் அம்மா திரும்பி வந்தாள். அவள் குமாரசாமியை சந்தித்து பேசியிருந்தாள் என்ற விவரம் பின்புதான் தெரிந்தது. அவர் குடும்பத்தினர் ஒரு நாள் வெள்ளி பாத்திரங்கள், நகைகள் இவற்றை கொண்டு வந்து வைத்துவிட்டு போயினர். அவர்களுக்கு வகையாக சாப்பாடு போட்டு அனுப்பினாள். ஏம்மா இதையெல்லாம் திருப்பி கேட்டியா என்று தனம் கேட்டபோது, இதெல்லாம் பாரதிது தானே, அவ ஆள வேண்டி தந்தது தானே என்று கேட்டாள். குமாரசாமி பற்றி பின்பு யாரும் பேசவில்லை. 2 ஆண்டுகளுக்கு பின் பாரதி ஒரு குஜராத்திக்காரனை மணந்து கொண்டு இங்கு வந்தபோது அம்மா நகைகளை அவளிடம் தந்தாள். வெள்ளி பாத்திரங்களை பணமாக்கி இந்தியாவில் செலவிட வென்று தந்தாள். தனம் காக்கையை கூப்பிடும் அம்மாவை பார்த்தவாறு இருந்தபோது அம்மா வந்தாள். சாப்பிட்டாச்சா தனோ என்றாள். நான் ஹோட்டலில் தோசை சாப்பிட்டுட்டு வந்தேம்மா, இங்கே வருவேன்னு நினைக்கல, அதனால தான். அம்மா சாப்பிட உட்கார்ந்தாள். அவள் சாப்பிட ஆரம்பித்த பின் தனம் கேட்டாள்,
நீ என்னம்மா தீர்மானம் பண்ணின? அம்மா மௌனமாக இருந்தாள். அப்பா இறந்து 1 மாதம் ஆகிவிட்டது. வீட்டை காலி செய்யும்படி வீட்டுக்காரர் வேண்டுகோள் விடுத்த வண்ணம் இருந்தார். சொல்லுமா. நான் என்னத்த சொல்ல? உங்க அப்பா இப்படி பண்ணிட்டு போயிட்டார். ஒரு வீடு கட்டலான்னு எவ்வளவோ முட்டிக்கிட்டேன். எதுக்கு அந்த தலைவேதனை அப்படின்னு சொல்லிட்டார். என்ன இப்படி இருக்க இடமில்லாம அல்லாட விட்டுட்டு. ஏம்மா அப்படி சொல்ற? என்கிட்டையும் பாரதி கிட்டையும் தான் நீ இருக்கணும். தினகரன் கிட்ட அப்பப்ப போகலாம். அது சரிதான். நீயே ஏதோ சிரமப்பட்டுட்டு என்று இழுத்தாள். தனத்தின் கணவன் சுதாகர் ஏதோ வியாபாரம் பண்ண போய் அகலக்கால் வைத்து விட்டான். அதில் பெருத்த நஷ்டமாகி கையில் இருந்த சேமிப்பெல்லாம் கூட போய்விட்டது. இன்னும் தலை தூக்கிய பாடில்லை. தனத்தின் வங்கி வேலை வரும்படியில் வீடு ஓடியது. அதைத்தான் அம்மா அவ்வாறு குறிப்பிட்டாள். அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, உன்னை நான் வச்சு காப்பாத்துவேன் என்றாள் தனம். நான் இல்லைன்னு இப்ப சொல்லலையே. மாட மாளிகை கூட கோபுரமா வேணும். ஏதோ ஒருவேளை சோறு, ஒருவேளை கஞ்சி, அன்பு தாண்டி முக்கியம் என்றாள் அம்மா. சாமான் எல்லாம் கட்ட வேண்டாமா என்றாள் தனம். எனக்கு என்னடி சாமா? ஒரு பிளாஸ்டிக் டப்பால 4 சாமியை போட்டுட்டு நான் கிளம்பிடுவேன் என்றாள் அம்மா. அம்மாவின் சாமான்களை கட்ட 2 நாட்கள் லீவு போட்டுவிட்டு தனம் சுதாகருடன் வந்தபோதுதான் அவளுக்கு சில விஷயங்கள் புரிந்தன. பாரதி பிறக்கும் முன்பு ஹரித்வார் போனபோது பொறுக்கிய வழவழப்பான வரிகள் ஓடிய கடும் சிவப்பு கல்லில் இருந்து பாரதிக்கு 1 வயதாகும் போது 8 அணா கொடுத்து வாங்கிய வானலி, கல்யாணமாகி முதல் முறை பிறந்தகம் சென்றபோது குமுதா என்று அவள் பெயர் பொறித்து தந்த சர குத்து விளக்கு என்று ஒவ்வொன்றிற்கும் ஒரு கதை இருந்தது. வீட்டை சுற்றி சுற்றி வந்தாலே ஒழிய எதை வைத்துக்கொள்வது, எதை போடுவது என்று அவளால் தீர்மானிக்க முடியவில்லை. இழுப்பறைகள் உள்ள கண்ணாடி வைத்த பீரோ பாட்டி இறந்த பின் அம்மா எடுத்து வந்தது. பாரதியும் தனமும் தினகரனுமாக சேகரித்த பொம்மைகள், பைண்டு செய்த தொடர்கதைகள், பச்சை ட்ரங்கு பெட்டியில் அம்மாவுக்கு வந்த கடிதங்கள், அவள் சேகரிக்கும் சித்த மருத்துவ மற்றும் சமையல் குறிப்புகள் என்று எதையுமே சுலபமாக கழித்து கட்டுவது போல் இல்லை. 7 கடல் தாண்டி உள்ள மரத்தில் இருக்கும் பொந்தில் உள்ள சிறு பெட்டியில் உள்ள வண்டை நசுக்கினால் ஒரு ராட்சதன் உயிர் போய்விடும் என்பது போல இவை எல்லாவற்றிலுமே அம்மாவின் உயிர் புதைந்து கிடந்தது. தனமும் சுதாகரும் மளமளவென்று சில முடிவுகளை எடுத்தனர். 2 வீடு தள்ளி உபயோகத்தில் இல்லாமல் இருந்த ஒரு கார் ஷெட்டை தற்காலிகமாக வாடகைக்கு எடுத்து அம்மாவின் சாமான்களை பத்திரமாக அதில் வைத்தனர். 7-8 சாமான்களுடனும் பிளாஸ்டிக் டப்பாவும் இதில் அடக்கம். அவள் வீணையுடனும் அம்மா தனத்தின் வீட்டிற்கு வந்தாள். அப்பாவுக்கு ஒவ்வொரு முறை மாற்றலான போதும் பத்திரமாக கட்டப்பட்ட வீணை அது. அம்மாவுக்கு 6 வயதில் தாத்தா ஆந்திர நாட்டில் வாங்கிய வீணை. கருப்பு மரத்தில் கடைந்த வீணை. அதற்கு புடவையில் உரை தைத்து அழுக்கப்படாமல் வைத்திருந்தாள். அதை மல்லாக்க வைக்க தனத்தின் வீட்டில் இடமில்லை. அடியில் ஒரு மரத்தாங்கி வைத்து அதை சுவரில் சாய்த்து நிற்க வைத்தனர். தனத்தின் நாஸ்திக வீட்டில் அம்மா பிளாஸ்டிக் டப்பாவை திறக்க இடம் தேடினாள். கடைசியில் ஒரு கதவின் பின்னால் புத்தகங்கள் வைக்க என்று செய்திருந்த புது ஷெல்ஃபின் ஒரு படியில் பிளாஸ்டிக் டப்பா அம்மன் மற்றும் சாமிகளுடன் ஏறிக்கொண்டது. 1 வாரம் கழித்து ஒரு மாலை ஜன்னல் அருகே உள்ள மேஜையை ஒட்டி அமர்ந்து எதிரே உள்ள பழ மரத்தில் கிளிகள் கிளைகளில் உட்காருவதும் எழும்பி பறப்பதுமாய் இருப்பதை பார்த்தவாறு தனம் பாரதிக்கு ஒரு கடிதம் எழுதினாள். பாரதி, அம்மா என் வீட்டிற்கு வந்திருக்கிறாள். ஆனால் அவள் நிம்மதியாக இல்லை. நிதம் இங்கு பரபரப்பு சமையல் இல்லை. அடுத்து என்ன செய்வது என்று தீர்மானிக்கும் வரை சுதாகர் அநேகமாக வீட்டில்தான் இருக்கிறான். அவன் தன் சாப்பாட்டை ரொட்டி முட்டை என்று முடித்துக் கொள்கிறான். அதிகம் போனால் அரிசியும் பருப்பும் காய்கறிகளும் சேர்த்த கிச்சடி செய்து சாப்பிட்டு விடுவான். அம்மாவுக்கு மட்டும்தான் சமையல். அவள் 2 முறை சுதாகரை சாப்பிட வற்புறுத்தியிருக்கிறாள். நான் அப்புறம் ஒரு நாள், அம்மா, சுதாகர் தனக்கு வேண்டியதை தானே செய்துப்பான். அவனை அவன் போக்கில் விட்டுடு. ஒருத்தருக்கொருத்தர் நம்ம சுதந்திரம் தரணுமா என்றேன். இதற்கு பெயர்தானா சுதந்திரம்? எனக்கு புரியலையே என்று அங்கலாய்த்தாள். வந்த உடனேயே மழைக்காலத்துக்கு முன் ரசப்பொடி, சாம்பார் பொடி போன்றவற்றை செய்ய துடித்தாள். இதோ இந்த 1 வாரத்தில் என் வீட்டில் எல்லா பொடிகளும் தயார். மழைக்காலம் வரை இன்னும் 3 மாதங்கள் உள்ளன. நேற்று முன்தினம் போய் எலுமிச்சை வாங்கி வந்து அரிந்து உப்பு ஊறுகாய், கார ஊறுகாய் என்று தனித்தனியாக போட்டாகிவிட்டது. இஞ்சி முரப்பாவும் இஞ்சி ஊறுகாயும் செய்தாகிவிட்டது. நான் ஏதோ பேச்சுவாக்கில் ஏதோ கேட்டுவிட்டேன் என்று
வெயிலில் போய் கீரை வாங்கி வந்து ஆய்ந்து வைத்திருக்கிறாள். நாங்கள் இருவரும் வேலை அது இது என்று அதிகம் யோசிக்கிறோம் என்று செம்பருத்தி பூ போட்ட எண்ணெய் காய்ச்சியாகிவிட்டது. ரிஷிவேலி ஸ்கூலில் படிக்கும் சந்தியா லீவில் வருவாள் என்று எண்ணெய் பட்சணங்கள் செய்து டப்பாவில் போட்டாகிவிட்டது. வீட்டில் நல்ல தண்ணீர் அம்மா பிடித்து வைத்தது, சாதாரண தண்ணீர் நாங்கள் பிடித்தது, கறி முட்டை செய்த பாத்திரம் செய்யாத பாத்திரம், அம்மாவின் தட்டு எங்கள் தட்டு என்று பல பாக பிரிவினைகள். கடவுள்கள் உள்ள பிளாஸ்டிக் டப்பா சிறியதுதான். ஆனால் 3 நாட்களில் கீழே ஒரு பலகை, அதில் ஒரு பித்தளை செம்பு, கற்பூர ஆரத்தி தட்டு, கோலம், ஊதுவத்தி, சந்தனம், குங்குமம், பூ என்று விஸ்தரித்து விட்டது அம்மாவின் பூஜை சமாச்சாரம். கடவுள்களுக்கு புளி போட்டு தேய்த்து குளியல், அம்மனுக்கு பலவித பாவாடை தாவணி, சந்தன குங்கும அலங்காரம், பால் திராட்சை பிரசாதம் என்று கடவுள்களை சார்ந்த வேலைகள் அதிகரித்து கொண்டே போகின்றன. பால் திராட்சை பிரசாதம் தர பக்கத்து வீட்டு பெண் குழந்தை வேண்டியிருக்கிறது. அப்புறம் அதன் அம்மாவின் ஓரகத்திக்கு குழந்தை இல்லை என்று அம்மாவின் சித்த மருந்து தயாரிப்பு. எதிர் வீட்டில் லிங்கம்மாவின் கணவருக்கு தலைவலி என்று இரவு 9 மணிக்கு சுக்கு மிளகு போட்ட பால் பற்று அரைப்பாள். அம்மாவின் கடவுள்கள் ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் இருப்பது வாஸ்தவந்தான். அதை எடுத்துக்கொண்டு அவள் எங்கு வேண்டுமானாலும் பரப்பாள். ஆனால் திரும்பி வர குமுதா என்று பெயர் பொறித்த பித்தளை சாமான்களும், தேக்குமர பீரோவும், வலை பீரோவும், ஜன்னல் படிக்கல்லும், மல்லிகை பந்தலும், புடலை கொடியும் உள்ள வீணை மல்லாக்க இருக்க ஒரு இடம் அவளுக்கு தேவை. மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்று தேவாரத்தை அம்மா பாடினாலும் அம்மா பூமியுடன் பிணைந்து கிடப்பவள். அவள் பஞ்சாக பறந்தாலும் மீண்டும் தரையை தொட நினைப்பவள். என் வீட்டிலும் உன் வீட்டிலும் அவள் இருக்கலாம். ஆனால் அவள் கஷ்டப்படுவாள். இதை மறைக்க அது, அதை மறைக்க இது என்று 1000 பொய்கள் சொல்வாள். அம்மாவுக்கு தேவை இருக்க இடம் மட்டும் இல்லை, அந்த இடம் அவள் ஆட்சியில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அம்மா ஒரு தனி மனுஷி இல்லை, அவள் ஒரு ஸ்தாபனம். அவளுக்கு தேவை பிளாஸ்டிக் டப்பாவை வைக்க ஒரு சிறு இடம் மட்டும் இல்லை. அவளுக்கே ஆன ஒரு ராஜ்யத்தை தேடி அவள் பாவம் அலைகிறாள். அதை நானும் நீயும் நினைத்தால் அவளுக்கு தரலாம். உன்னிடம் உள்ள நகைகளும் என்னிடம் உள்ள நகைகளும் அம்மா தந்தவைதான். அவற்றை விற்று பணமாக்கினால் அவள் வீட்டை அவளுக்கு தரலாம். வீட்டுக்காரர் அதை விற்க முயன்று கொண்டிருக்கிறார். தினகரன் மாதம் இத்தனை என்று அனுப்பட்டும். பள்ளி படிப்பை முடித்துவிட்டு 2 மாதங்களில் சந்தியா வருகிறாள். அவள் பாட்டியுடன் இருக்க ஆவலாக இருக்கிறாள். உன் குழந்தைகளுடன் பேச இங்கிலீஷ் படிப்பு, சந்தியா கல்லூரி நாட்களில் போட்டுக்கொள்ள பூவேலை செய்த சல்வார் கமீஸ், பாட்டு வகுப்புகள், மருத்துவ முயற்சிகள், தன் வாழ்க்கை சரிதம் எழுதுவதற்கென யோசனைகள், ரோஜா பதியன்கள், கீரை பாத்திகள் என்று பல்லாண்டு திட்டங்களுடன் அந்த வீட்டில் அம்மா வாழ்வாள். கடிதத்தை முடித்துவிட்டு நிமிர்ந்தபோது அம்மா சாய்வு நாற்காலியில் அமர்ந்து தெருவை பார்த்தவாறு இருந்தாள். எழும்பி எழும்பி பறந்து முடித்த பச்சை கிளிகள் இலைகளினூடே மறைந்து அமைதியாக அமர்ந்திருந்தன. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. இந்த எழுத்தாளரோட கதை இப்போதான் நான் முதல்ல படிக்கிறேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் படித்த ஞாபகம் இல்லை. எவ்வளோ அருமையாக இருந்தது. எத்தனை ஒரு வித்தியாசமான கதை.